நம்ம ஊர் தேர் மாதிரியே தான் இந்த கோயில் இருக்கு. இதுக்கு 24 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த காம கலைகள் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட செவுத்துல சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம 10 ரூபா நோட்ல பாக்குற அந்த சக்கரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சக்கரமும் கூட. இதை வச்சே டைம் பாத்துக்கலாம்னா பாத்துக்குங்க. ஒரு யானை வந்து ஒரு சோல்ஜரை தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது எதுக்காகனா, இந்த போர் நடக்கிற டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் வீரர்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக யானையை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, யானையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அதை குறிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சிலைகள்லாம் வந்து நிறைய இடம் பார்க்கலாம் இங்கே. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பூரி, புவனேஸ்வர் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா இடங்கள், கோயில், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். அதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொனார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சன் டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சூரிய கடவுளுக்காக கட்டப்பட்ட முதல் கோயில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஒடிஷா ஏர்போர்ட்ல வந்து இறங்குனதுல இருந்து ரிட்டர்ன் போற வரையும் நம்மளுக்கு வந்து கார் கூடவே இருக்கும். இதை நம்மளுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய டிராவல் லிங்க் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு டிராவல் ஏஜென்சி தான் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம பூரியில் ஒரு பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இருந்து அந்த சன் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து ஆகும். 35 கிலோமீட்டர் வந்து வரும். இந்த போகிற வழி எல்லாமே வந்து பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போக போக நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் தான். பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தோம். இந்த பீச் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த சன் டெம்பிள் வந்து வந்துடும். இந்த மெயின் கேட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்மளை டிரைவர் டிராப் பண்ணிட்டு நம்மளுக்கு கைடோட நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டுருவாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து கைடு நம்மள அப்படியே உள்ள கூட்டிட்டு போவாரு. போற வழியில அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம கைடு டிக்கெட்லாம் வாங்கி வச்சிட்டு இருப்பாரு. அதுக்கான அமௌண்ட் ஒருத்தருக்கு 40 ரூபாய் வரும். அதை மட்டும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாரு. வாங்கிட்டு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மியூசியம் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன மினி தியேட்டர் மாதிரி இருக்கும். இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி எல்லாமே அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா நாங்க போகும்போது ஃபர்ஸ்ட் கோயிலை போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போற வழியில அந்த கைடு என்ன பண்ணாருன்னா நம்மளுக்கு தெளிவா எல்லாத்தையும் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சூரிய கடவுளுக்காக முதல்ல கட்டப்பட்ட ஒரு கோயில் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் கலிங்க பாணியில கட்டப்பட்ட ஒரு கோயில். கூடவே அங்க இருந்த அந்த நரசிம்ம தேவரால் கட்டப்பட்ட கோயில் தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரன்ஸ் வரும். அதை தாண்டி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சின்ன செக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த செக்கிங் பாயிண்ட்ல நம்மளுடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே நம்மள உள்ள விட்டுருவாங்க. ஸோ உள்ள போனதுமே நம்மளுக்கு வந்து கைடு அங்க இருந்தே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. So total compound walls 11 acres. In this complex we can see here 5 temples are here. 11 acres. Yes sir. This is called Natya Mandap, the dancing hall. So at that time in Odisha, we have some system like South, like Chittambaram temple, Debadasi system. So Debadasi are dancing halls. They have dance performed there on the stage. Ritual dance for God proposed. And except there are number of dancing postures are there. Odissi dance. You know, Odissi dance originated in the temple of Odisha. Odissi is the classical dance in Odisha state. Okay, so number of 4 postures, number of 4 badikar. The musical instruments are in the temple also. So when it was constructed, height was around 19 meter, 18 point something. It had roof also before. Now roof is missing. It's now only 8 point something 9 meters. The rest of the roof, the same type roof was here, pyramidal roof. You see the high heels. In those days, women also with the wooden sandal was there. Khadao, and wooden sandals, high heels. Yes. This is called Shukka Sari. Shukka means parrot. The woman with parrot, singing parrot. Darpana Sundar, this is looking in the mirror. Darpan was made of a brass, metal. And you see the backpack. Did you see the backpack? From here. This is called Sarpadharini. The woman with dancing the snake. Murdangavadini, woman with the drum. The woman with cymbals. Manjira. Here man riding the horse to go to the forest. The wild boars are there. Also here man fight with the lion. That time also man had long hair like a woman. From here you see a old man dancing with an umbrella. The man has looked like Mongolian face, Chinese face. So artists came out of states, out of country also. So we had the trading contact with them between India and Africa, many some other countries like Indonesia, Java, Sumatra Valley, Central Asia, Southeast Asia. The trading.
இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட அந்த முழு தோற்றம் இதுதான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கு. இந்த கோயிலோட அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அது வந்து இடிஞ்சிடுச்சு. அதனால தான் வந்து இந்த கோயில் பார்க்க இப்படி தெரியுது. அதே மாதிரி அந்த இடிஞ்ச பகுதி எல்லாத்தையுமே வந்து மியூசியமில் வந்து பக்கவா பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த கோயிலுக்குள்ள நம்மளால போக முடியாது, கடவுள் இல்லை, கதவும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி தெளிவாக சொன்னார். இப்போ இந்த கோயிலுக்கு உள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி ஒரு சில இடங்கள்லாம் வந்து இருக்கு. அதாவது சமையல் கூடம், இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து இருக்கு. ஆனா கோயிலோட சென்டர்ல நடன நாட்டியாலயா மண்டபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அதோட என்ட்ரன்ஸ்ல அந்த படி மேல ஏறி போகும்போது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு 2 சிங்கம் வந்து யானை மேல ஏறி நிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து இந்த கிங் ஆஃப் பவர் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம காட்டுக்கு ராஜா, என்னதான் யானை பலசாலியா இருந்தாலும் காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. So this is an anti-clockwise. Okay, like this. So in between 3-hour distance, which is the middle 1.5. Okay, I mean 6, 7:30, 9, 10:30, 12, 1:33. And there are many small beads are there in the rim. Each of the ball represent 3 minutes gap. 3 minutes. Yes, I'll tell the time now. Excuse me. Did you see the shadow is coming there? The actual shadow is coming from down. Did you see there? The shadow is coming there. Okay. இந்த ஃபர்ஸ்ட் லைன் You see the shadow? அங்க இருந்து 6 மணி. It is there. Time is now 2 o'clock and 18 minutes. 2 o'clock 15 or 18 minutes, I think. What is the time now? Okay, 2:15 or 18. Because from there, this is Varaha incarnations, Bor, Nursingha, Vamana, Rama, Parshuram is broken, Balarama. I mean 8 spokes have the 8 incarnations. And where we'll get 2 more. Now enter wheel also one of them. The wheel is called Sudarshan Chakra Krishna. You know wheel itself 9th one. The last is Kalki on the horse. You know stone speak itself. Dr. Rabindranath Tagore has wrote a poem about Konar sculptures in Gitanjali. The language of a stone. The language of a stone here is defeats the language of a human being. இப்போ இந்த சக்கரத்தை பற்றி சொன்னார் இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டில் இந்த சக்கரம் தான் வந்து இருக்கும். இந்த மாதிரியான சக்கரம் ஒரு சைடு 12, இன்னொரு சைடு 12 சொல்லிட்டு மொத்தம் 24 சக்கரங்கள் இருக்குது. ஏன்னா 24 மணி நேரத்தை குறிக்கிறதுக்காக. ஸோ இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முள்ளை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெயில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமை கரெக்டாக இந்த சக்கரத்தை பார்த்தே கணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ கூடவே அப்படியே கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடத்தையா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருப்போம், இல்லைனா நம்மளாம் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி மனித தலை, குதிரை உடம்பு, பாம்பு உடம்பு, இந்த மாதிரியான நிறைய சிலைகள் வந்து அங்கே இருந்தது. அப்புறம் இந்த ஒரு சில யானைகளை வச்சு அவங்க போருக்கு போகிறது, ஒரு சில இதெல்லாமே பண்ணுறது எல்லாமே அதை பற்றி எல்லாமே அங்கே தெளிவாக செதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தோம்னா அந்த கோயிலோட செவுத்துலேயே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் எனக்கே வெக்கம் வருதுன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு காம கலைகள் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க. என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே வந்து அங்கே சிலையாக நம்ம வந்து பார்க்கலான்னா பார்த்துக்குங்க. இந்த கோயிலோட சுற்றி எல்லாமே அது அந்த சிலைகளை வந்து இருக்கும். நம்ம அதை வந்து நம்ம பார்ப்போம். Now I have told sir before, inside there is no gods. From outside the temple we can see sun gods are there. Like yours, like human being form, child form, youth form and elder form. The morning sun is the child, afternoon sun is the youth and settings in the elder form. Narasimhandeva first, his wife also. The king named Narasimhandeva but the queen named Sita Devi. She's from Malwa, from Indore. You can see. Yes sir. So you can see the opposite king sitting on elephant to go to the forest for the hunting purpose. அப்படியே கோயில் பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த சூரிய கடவுளோட ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அது நம்ம தெரியுது இல்லையா, அதுதான் அந்த சூரிய கடவுளோட சிலை வந்து இது. இந்த கைடு இந்த கோயிலை சுற்றி அப்படியே நம்மளுக்கு பக்காவாக கைட் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலோட மேலே வந்து உள்ளே போக முடியாது. ஆனால் ஒரு கட்டம் வரலையும் நம்ம அந்த படி மேலே ஏறி போகலாம். ஸோ அங்கேயும் போய் ஏறி நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் அந்த நடன நாட்டிய மண்டபம் இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோம். நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே அவுட் சைடு கேட்டு வெளியே வரோம் அப்படின்னா, வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங், அதாவது நம்மளை ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அங்கே போகிறதுக்கு போயிட்டுருக்கோம்.
இப்போ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் கைவினை பொருள், கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸு, இந்த பிரசாதம் அந்த மாதிரியெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படியோ அந்த மாதிரி தான். நம்ம கோயிலை விட்டு வெளியே வரும்போது நிறைய கடைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஏகப்பட்ட கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு கார் ரெடியாக இருக்கும். போகிற வழியில் நல்ல ஒரு வெஜ் தாலி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு சந்திரபகா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் வந்து போகிற வழியிலே இருக்குது. சூப்பரான பீச்சு. அங்கே உள்ளூர் மக்கள்லாம் வந்து செம்மையாக வந்து இந்த இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையவே இருக்குது. இந்த கடலுக்குள்ளே விளையாடுற மாதிரியான இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லைனா வெளியே வந்து குதிரை சவாரி, ஏடிவி ரைடு, இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே விளையாடலாம். கூடவே ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour to 1 hour இந்த இடத்துல உட்காந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது இந்த கொனார்க் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா ராம்சாண்டி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் சக்தி பீடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில கோயிலில். ஸோ இந்த ஊரில் அது ஒரு சக்தி பீடம் அப்படின்றாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீச்சுக்கு ஒட்டியே இருக்கும். இந்த கோயில் உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே நின்று அந்த பீச் அழகை வந்து பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து வரலாம். ஒடிஷாவை பொறுத்தவரையும் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு தேவைப்படும். நாங்கள் 2 நைட் 3 பகல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 ஒருத்தருக்கு வந்து வாங்குவாங்க. நம்ம வந்து ஒடிஷாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நம்மளே புக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒடிஷா ஏர்போர்ட் போயிட்டோம்னா அங்கேருந்து நம்மளை வந்து காரில் பிக்கப் ட்ராப் வந்து பண்ணுவாங்க. 2 நைட்டு பூரியில் ஸ்டே பண்ணுறதுக்கான அந்த ஹோட்டல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டும் தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒடிஷாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில், அந்த சுற்றுலா இடங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் சூப்பராக சுற்றியும் காமிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸ் தான் வந்து இதை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நைட்டு 3 பகல், 3 நைட்டு 4 பகல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒடிஷாவுக்கு எப்படி வந்தோம், வர வழியில் அந்த புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்கள் அதெல்லாமே வந்து சுற்றி பார்த்தோம். அப்புறம் பூரி ஜெகநாதர் கோயில் போய் அதையும் வந்து தெளிவாக சுற்றி பார்த்துட்டு அதை பற்றியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது தவிர இந்த ஒடிஷா நம்ம வரோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.